ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/1/2026க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு 45 அப்படி நம்பர் வந்து பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த 3, 2 வச்சு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேரில் நமக்கு 40, 45, 90. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள 2 நம்பர் ஃபாலோ பண்ணோமான்னு கேட்டிங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த 3 பேருமே இதுலேருந்து ஏதாவது ஒன்று வரும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா மீதி விட்டுறணும். சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கிறது 73, 37 அப்படி நம்பர் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சார்ட்டை பாருங்கள். 98, 89 அப்படி நம்பர் ஃபாலோ நம்பர் இருக்குது. என்ன நம்பர் வந்தால் அந்த நம்பர் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத சார்ட் பாருங்கள். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வீடியோ நான் சொல்கிறது வந்து சில பேர் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி பாதி பார்த்துட்டு பாதி தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தர மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ நானே வீடியோ போடல அப்படின்னாலும் நான் கொடுக்குற பேட்டர்னை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமானது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ட்டு போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து என்னைய நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் போட்டு நானே ஒரு 10 நாள் வீடியோ போடலனாலும் உங்களுக்கு அந்த நான் சார்ட்டை கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்லேருந்து நான் அந்த பேட்டர்ன் படி அமைஞ்சதுன்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. சரிங்களா? அதனால் நான் சார்ட்டில் என்ன கொடுத்துருக்கனோ அதை பாருங்கள். டெய்லி ரிசல்ட் வந்தோடனே இதில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை எடுத்து ஃபாலோ பண்ணவே போதுமானது. நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை அதில் உள்ளது வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ மீதி உள்ளது நமக்கு 73, 37 தான் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வின்னிங் கிடச்சி யாரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. அது மாதிரி வின்னிங் போட்டிங்கன்னா வின்னிங்கிறத மட்டும் போடுங்க. அமௌண்ட்டு நீங்கள் போட தேவையில்ல. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் அதை போடுறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ அதனால் வின்னிங் மட்டுமாச்சும் போடுங்க. அது எனக்கு போதுமானது. சரிங்களா? இப்போது 7, 4, 3, 5 இந்த நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் ஃபாலோ நம்பர் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி யாரும் வின் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னு நான் நிறைய டைம் சொன்னப்போ இந்த மாதிரி நமக்கு வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ வந்திருக்கு. ஆனால் நான் வந்து இப்போ தான் பார்த்தேன். சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து செக் பண்ணல. இப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சுது. இப்போ தான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? 167 167க்கு 910 910க்கு ஒரு நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? சாரி 671லேருந்து. சரிங்களா? 671லேருந்து திரும்ப 2 நாள் கேப் விட்டு 539 திரும்ப 2 நாள் கேப் விட்டு 020 திரும்ப 2 நாள் கேப் விட்டு 57 49 திரும்ப 2 நாள் கேப் விட்டு 45 43 32 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் 910க்கு பாருங்கள் ஒரு நம்பர் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த நாள் 503க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 53. சரிங்களா? 53. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் 3 நம்பரு 002 ஃபுல்லாக பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 97 45 97 45க்கு நமக்கு ஃபுல்லாக 4 நம்பருமே பாஸு. அடுத்த நாள் ஸோ இது நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது ரொட்டீனாக வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? பிக் பிளேயர்ஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய டைம் சொன்னப்போ 4 டைம் வந்ததில்லை. ஆனால் இந்த டைம் 4ஆவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது வரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். 5வது டைம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சரிங்களா? 1க்கு நமக்கு கரெக்டாக பி போர்டு 1 503க்கு ஏசி 002 ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. 97 45 ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு நமக்கு இதுலேருந்து 5 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம 4D மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? 4Dயில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 4 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 4 நம்பர்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 44 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 544. சரிங்களா? 544 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. டி போர்டு மட்டும் அந்த 2, 3 நம்ம மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே இங்கே உள்ள நம்பர் தான் நமக்கு 3Dக்கு வருது. 574 நமக்கு 3D வந்திருக்கு. இப்போ 484 தான் நமக்கு 3Dக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி 44 ஏசி 44 அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு ஏசி 44ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 454ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா?
அப்போ 454 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா டி போர்டுக்கு நமக்கு டி போர்டு வெளியே எங்கேயும் போகணும்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இந்த டி போர்டை மாற்றி வச்சுக்கலாம். 2454 சரிங்களா? ஸோ நாளைக்கும் ஏசி 44 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3454 2454 பிக் ப்ளேஸாக இருந்தீங்க அப்படின்னா 544 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 44 45 54 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 445 பிக் ப்ளேஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஏசி 44 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த நம்பர் சொல்லியிருக்கேன். 454 அப்படிங்கிற நம்பர் 3454 2454 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கார்டு நம்பர் பார்ப்போம். சப்போர்ட் கார்டு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 439 சரிங்களா? 439 இதுலேருந்து 2 4 5வது நாள் 699 திரும்ப 2 4 5வது நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாரி அக்டோபர் மாதம் 919 ஓகே 239 நவம்பர் மாதத்தில் பாருங்கள் 2ஆம் தேதி 2 4 5வது நாள் 919 2 4 5வது நாள் 897. ஸோ இங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா 239க்கு 39 பாஸு 919க்கு 699 897க்கு இங்கேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 6க்கு இங்கே பாருங்கள் 6க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படி நம்பர் நமக்கு ஆல்போர்டுக்கு வந்திருக்கு. திரும்ப 5க்கு பவர் 0 ஆல்போர்டுக்கு வந்திருக்கு. அப்போது 7க்கு பவர் 2 ஸோ 2ஆம் நம்பர் ஆல்போர்டுக்கு இந்த நம்பர்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு 239க்கு பிசி ஏசி நமக்கு எடுத்து 39 அடிச்சிட்டாங்க. சாரி பிசி நம்பர் எடுத்து பிசிக்கு 919 ஏசி நம்பர் எடுத்து நமக்கு பிசிக்கு அடிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு ஏபி நம்பர் தான் வரணும். இந்த நம்பருக்கு நம்ம ஃபாலோவிங்லேயும் இருக்குது. நான் இப்போ கூட உங்கள்கிட்ட கேட்டேன் 3745 அப்படிங்கிற நம்பர் ஃபுல்லாக 6 நம்பரில் வந்தால் எந்த நம்பர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். சார்ட்டை பாருங்கள், சார்ட்டை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 889 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 89 அப்படின்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பிசி எல்லாமே பிசி தான் வச்சுருக்காங்க. அப்போது 289 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் சிங்கிள் பேஸாக பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப் விட்டு நமக்கு சி போர்டு 5ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சி போர்டு 5 289 ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 5289 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 5289 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம டிஏ அதாவது ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 4 5 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்போர்டுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க 4 5 அப்படின்னு சொல்லிட்டு முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 4 5 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் ஆல்போர்டுக்கு வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க 4 5 வந்துச்சுன்னா என்ன நம்பர் நமக்கு ஆல்போர்டு வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.